பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 28:29 இந்த வசனத்தை கவனிங்களேன். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே ஆயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமான தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல. உண்மையிலே நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமான தேவன். அவர் குறித்திருக்கிற காரியத்தை, நிர்ணயித்த காரியத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். காலங்களையும் சமயங்களையும் மாற பண்ணுகிற தேவன் என்று தானியேல் 2:21 வாசிக்கிறோம். வனாந்தரத்தை புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுகிற தேவன் என்று ஏசாயா 35:1 வாசிக்கிறோம். எளியவனை சிறுமை நின்று எடுத்து அவனுடைய வம்சத்தை மந்தையை போலாக்குகிற தேவன் என்று சங்கீதம் 107:41 வாசிக்கிறோம். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறவர் என்று அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கிறோம். கல்லான இதயத்தை சதையாக மாற்றுகிறவர் என்று ஏசாயா 11:19 வாசிக்கிறோம்ல. நம்முடைய தேவன் எவ்வளோ அருமையான தேவன்ல. இன்றைக்கி என்னுடைய 99வது வீடியோ நான் யோசித்து பார்க்குறேன். செப்டம்பர் 3ஆம் தேதி காலை வேளையில் நான் 2 பேதுரு படிச்சுட்டு இருந்தபோது நான் யோசித்து பார்த்தேன். பேதுரு மீன் பிடித்த மனுஷன், அறிவில்லாத மனுஷன், இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு, எவ்வளோ ஞானமாக எழுதியிருக்கிறாரு. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு வேதத்தின் காரியங்கள் எல்லாம் கோட் பண்ணி பேசுகிறாரு. தேவன் பேதுருவை எவ்வளவாக உபயோகப்படுத்தினார் நான் யோசித்த போது, இதை ஏன் ஒரு வீடியோவாக பண்ணி போடக்கூடாதுன்னு நான் செஞ்ச காரியம்தான் இன்றைக்கி 99வது வீடியோ வரைக்கும் வந்திருக்கு. தேவன் என்னை ரொம்ப ஆச்சரிய விதமாக நடத்தி வந்தார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் எதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. என்னை தகுதிப்படுத்தி இந்த 99 நாள் அளவும் இந்த வீடியோ போட உதவி செய்தது தேவன் தான். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.